பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய இமாலய வெற்றியை அடைந்திருக்கிறது. அந்த வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி மக்களுடன் சேர்ந்து இனிப்பு வழங்கி தமிழகத்தில் கொண்டாடி வருகிறது. அடுத்த ஆண்டு இதே போன்று ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியை தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த பீகார் தேர்தல் இன்றைக்கு பீகார் மக்கள் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொய் செய்திகளை பரப்பி அதன் மூலமாக குளிர்காயலாம், அரசியல் குளிர்காயலாம் என்று நினைத்த ராகுல் போன்றவர்களை திமுக போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு பீகார் மக்கள் தந்திருக்கிறார்கள். அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போல ஊடக நண்பர்கள், உங்களிடம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பண்ருட்டி பகுதி மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, நம்முடைய பண்ருட்டி ரயில் நிலையத்தில் திருப்பதி எக்ஸ்பிரஸ் நின்று செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி நான் என்னுடைய தொலைபேசியின் வாயிலாக மாண்புமிகு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் உரையாடி இது தொடர்பாக வலியுறுத்தினேன். அவர் உடனடியாக செவிசாய்த்து உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக தென்னக மத்திய ரயில்வேயிடம் மத்திய அமைச்சர் அந்த மனுவை ஃபார்வேர்ட் செய்திருக்கிறார். இன்னும் 10 தினங்களுக்குள்ளாக பண்ருட்டியில திருப்பதி எக்ஸ்பிரஸ் நின்று செல்லும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பீகாருடைய வெற்றி மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறது. வாரிசு அரசியல் அப்படிங்கிறது மக்களாட்சிக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்கிற ஒரு செய்தியை பீகார் சொல்லியிருக்கிறது. மக்களுக்கு உண்மையாக இருந்தால், மக்களிடம் நேர்மையாக இருந்தால், மக்களிடம் மனதோடு மனதாக பேசினால், மக்களை ஏமாற்றாமல் அரசியல் நடத்தினாலேயே மக்கள் இது பெருவாரியான நம்பிக்கையை பெற முடியும் என்கிற ஒரு செய்தியை பீகார் தந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில காவலர்களே ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தின ஒரு மிக மோசமான ஒரு செயல் நடந்தது. அதுல இருந்து ஒரு 10-15 நாளைக்குள்ளாக இன்றைக்கு திண்டிவனத்துல அதே மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயல் நடந்திருக்கிறது. பெண்களுக்கு பாவை சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள் பரவல், இந்த மாதிரியான மோசமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த ஊழல் ஆட்சியை, வாரிசு அரசியல் ஆட்சியை, திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். பீகார் தேர்தலை போன்று தமிழகத்திலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 தேர்தல் முடிவுகளின் போது பெறும்.